ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் அருளுடைமை. இந்த அருளுடைமை 25வது அதிகாரமாக இருக்குது. பால், அறத்துப்பால், இயல், துறவறவியல். குறள் தொடங்கும் எண் 241 தொடங்கி 250 முடியுது. இது ஸ்கூல் புக்கில் 7th நியூ புக் டேர்ம் 1 இருக்குது. இப்போது இந்த அதிகாரத்தில் எந்த மாதிரியான குறள்பாக்கள் வரும், இந்த அதிகாரம் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒருத்தங்க மீது நம்ம கருணை கொள்வது மூலமாக ஒரு செல்வத்தை ஈட்ட முடியும். அந்த செல்வம் பொருட்செல்வத்தை விட மேலான செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த அருளுடைமை அதிகாரம் விளக்குது. ஓகே, குறள்பாக்கள் பார்க்கலாம். முதல் குறள். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. விளக்கம். அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன. உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். அடுத்த குறள். நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. விளக்கம். நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும். பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். அடுத்து. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். விளக்கம். அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகிலிருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. அடுத்து. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. விளக்கம். தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை. அடுத்து. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. விளக்கம். அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை. காற்று இயங்குகின்ற வளம் பொருந்திய பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று ஆவர். அடுத்து. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். விளக்கம். அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளை செய்து நடப்பவர்களை உறுதி பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பர். அடுத்து. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. விளக்கம். பொருளில்லாதவருக்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம். அடுத்து. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. விளக்கம். பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயனற்றவரே. அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை. அடுத்து. தெருளாதான் மெய்ப்பொருள் கன்றற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். விளக்கம். அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அஃது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றது. அடுத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. விளக்கம். ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தாம் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். அவ்வளோதான். இந்த அதிகாரத்தில் உள்ள குறள்பாக்கள் மற்றும் அதோட விளக்கங்கள் பார்த்துட்டோம். இதோட தினமொரு திருக்குறள் அதிகாரம் 20 அதிகாரமும் சிலபஸில் இருக்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பு பற்றி பார்க்கலாம்.